அனுர அரசின் கதை முடிந்துவிடும். கடும் தொனியில் எச்சரிக்கும் நாமல் ராஜபக்ஷ. நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிய ரணில் விக்ரமசிங்க விடுக்கப்பட்ட உத்தரவு. 55 அரசியல் தலைமைகளுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிரடி அழைப்பு. கடத்தல்காரர்களின் மையமாக மாறும் வடக்கு, ஆரம்பமாகும் அதிரடி வேட்டை. பதில்கள் இல்லை என்றால் டிசம்பரில் வேலை நிறுத்தம், மிரட்டம் இலங்கை ஆசிரியர் சங்கம். பட்டப்படிப்பிற்காக சிறைக்கு செல்லும் கம்மென்பில. அனுர கட்சி எம்பிக்கு கைது செய்ய உத்தரவு, நீதிமன்றம் அதிரடி. பாடசாலை நேரம் நீடிப்பு, போக்குவரத்தில் ஏற்பட போகும் மாற்றம். இந்த அரசின் கதை முடிந்துவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார். பாதாள உலக குழுக்களுக்கு முடிவு கட்டும் போர்வையில் மற்றுமொரு குழுவை வளர்ப்பதற்கு முற்பட்டால் இது நடக்கும் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது, எனினும் இதற்குரிய நடவடிக்கை என்ற போர்வையில் மற்றுமொரு குழுவை கட்டியெழுப்ப முற்பட்டால் இந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது. மற்றுமொரு குழுவை உருவாக்குவதற்கு அரசு முற்படுகின்றது என்பதையே அதன் செயற்பாடு வெளிப்படுத்துகின்றது. அவ்வாறு நடந்தால் அரசும் முடிந்துவிடும். எனவே பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. நமது பொறுப்பை மறந்து இந்த அரசு செயல்பட்டு வருகின்றது. இதற்குரிய பதிலடி அடுத்த தேர்தலில் வழங்கப்படும் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு ஜனவரி 28 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வில் அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பிலான வழக்கு விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு ஒத்திவைப்பை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் 5 முதல் தரம் 13 வரையிலான அனைத்து வகுப்புகளின் நேரங்களும் ஜனவரி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்பட உள்ளன. அதன்படி பள்ளி நேரங்களை பிற்பகல் 2 மணி வரை நீடித்து புதிய அட்டவணைகளின்படி மாணவர்களுக்கு போக்குவரத்து சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து அமைச்சகத்துடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக கல்வி துணை அமைச்சர் மதுர செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். அதன்படி சிசு செரிக்க உட்பட அனைத்து பள்ளி பேருந்து சேவைகளும் திருத்தப்பட்ட புதிய நேர அட்டவணைகளின்படி இயக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் வடக்கிலும் தெற்கிலும் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் அதிகரிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை போதைப்பொருள் கடத்தற்காரர்களின் மையமாக மாறி வருகின்றதா என்ற சந்தேகம் நிலவுவதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். மேலும் சுங்க திணைக்களத்திற்காக அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை இன்னும் 3 வாரங்களுக்குள் அடைய முடியும் என்றும் அவர் நம்பிக்கை குறிப்பிட்டுள்ளார். சிறைக்கு சென்று வந்த அரசியல்வாதிகள் சிலர் பல்கலைக்கழகத்தில் பெற முடியாத கல்வியை சிறையில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கும் நிலையில் நானும் பட்டமளிப்பு அல்லது டிப்ளோமாவாவது எடுப்பதற்கு சிறை செல்ல போவதாக பிவுத்துருகில உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தென்பகுதியை பிரதித்துவம் செய்யும் அமைச்சர் ஒருவர் என்னை சிறையில் அடைக்கும் வரை தான் நித்திரை கொள்ள மாட்டேன் என கூறியுள்ளார். என்னிடம் சாட்சிகள் இல்லை, அதனால் அவர் பெயரை குறிப்பிடுவது நியாயமில்லை. நான் சாதாரண மனிதர் தானே. அவர் அமைச்சர் என்பதால் அவரின் நித்திரைக்காகவும் நான் சிறை செல்ல போகிறேன். எனக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். நான் அரசுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கவில்லை. நான் தொழில்முறை சட்டத்தரணி என்பதால் எனக்கு நன்றாக தெரியும் குற்றம் செய்யவில்லை என்று. அப்படி இல்லை என்றால் நீதிமன்றம் சென்று எனது பக்க உண்மைகளை கூறி சிறை செல்வதை தவிர்த்துக் கொள்வேன் என்று உதய கம்மன்பில மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
தென் மாகாண சபை கலைக்கப்பட இருந்த சந்தர்ப்பத்தில் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிளாஸ்டிக் கதிரிகளை கொள்முதல் செய்ய மற்றும் விநியோகித்தமை இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான தென் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் 55 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வாக்குமூலங்களின் பதிவு நேற்று முன்தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துக்கோரல, மாகாண எதிர்க்கட்சியின் முன்னாள் தலைமை அமைப்பாளர் பி அசோக தனவன்சொடி சில்வா மற்றும் முன்னாள் தென் மாகாண சபை உறுப்பினர் ரந்திம கமகே உள்ளிட்ட பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தற்போதைய காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சானக மாதுகுட மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்ய ஆணையத்திற்கு அழைக்கப்பட உள்ளனர். இந்த விசாரணையை முன்னோக்கி எடுத்து செல்லும் வகையில் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் தென் மாகாண சபையின் 55 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் முழு தகவல்களை பெறுவதற்காக அழைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் டிசம்பரில் ஒரு நாள் வேலைநிறுத்தம் நடாத்த முடிவு செய்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் ஒரு செய்தியாளர் மாநாட்டில் பங்கேற்ற போதே இதை உறுதிப்படுத்தியுள்ளார். நடந்து கொண்டிருக்கும் சீர்திருத்த செயல்முறை முற்றிலும் தோல்வியடைந்தது என்பதில் ஆசிரியர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்து இருப்பதாகவும் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீட்டிப்பதற்கு அவர்கள் ஏற்கனவே தங்கள் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 7ஆம் திகதிக்கு முன்னர் அரசாங்கம் இந்த பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் டிசம்பரில் நிச்சயமாக ஒரு நாள் வேலைநிறுத்தம் நடாத்துவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ணவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2008ஆம் ஆண்டு முதல் கோட்டை நீதிமன்றில் நிலுவையில் இருக்கும் 2 வழக்குகள் தொடர்பாக குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போது சந்தக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை. அவர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் தேசிய நில விநியோக திட்டத்தில் பங்கேற்றதால் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என்று நீதவானிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்டு சந்தக நபருக்கு கோட்டை நீதவான் பிடியாணை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் மீதமுள்ள தனியார் நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதை விரைவுபடுத்துவதற்காக இராணுவத்தினர் படிப்படியாக வெளியேறுவதை மதிப்பாய்வு செய்யும் வகையில் செயல்பாட்டு மற்றும் நிர்வாக தடைகளை தீர்ப்பது குறித்து கொழும்பில் முக்கிய கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. மேற்படி பகுதியில் உள்ள தனியார் நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் விடுவிப்பது தொடர்பான முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் தற்போதைய சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் கொழும்பில் உள்ள பாதுகாப்பு துணை அமைச்சரின் அலுவலகத்தில் நேற்று உயர்மட்ட கூட்டம் கூட்டப்பட்டது. பாதுகாப்பு துணை அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா மற்றும் மூத்த பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.